ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு நம்ம ஒரு மூவி அப்டேட் கொடுக்க போறோம். அது என்ன மூவி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாலையா நடிச்சிருக்க அகண்டா 2 தாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பேய் படம் பார்த்தீங்கன்னா பேய் படமா இருக்கும். அதே ஒரு சாமி படம், அதாவது காட் படம் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காட் படமா இருக்கும். இல்ல ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் படமாகவும் இருக்கும். அகண்டா 1 பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதோட கண்டினியூட்டி தாங்க இந்த படத்துலையும் எடுத்திருக்காங்க, அகண்டா 2ன்னு சொல்லிட்டு. பட் இந்த அகண்டா 2ல என்ன அப்படின்னா, ஒரு வேர்ல்டுக்கும் இன்னொரு வேர்ல்டுக்கும் ஃபைட் நடக்கிற மாதிரி கிளைமேக்ஸ்ல கொண்டு போயிருப்பாங்க. ஸோ எதனால அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதை பார்த்தீங்கன்னா 3 ஜேர்னல் கொண்டு போயிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாலையாவோட டம்மி கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களோட பொண்ணு தான் இந்த ஒரு கெமிக்கல் இது பண்ணுவாங்க, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க ஒரு வைரஸ் இது பண்ணுவாங்க அதர் கண்ட்ரி. ஸோ அதை அழிக்கிறதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு நம்ம பாலையாவோட பொண்ணு தான் இருப்பாங்க. ஸோ செகண்ட் பாலையா பார்த்தீங்கன்னா காடா இருப்பாரு. ஸோ அவர் அந்த பொண்ணை எப்படி சேவ் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு அந்த மருந்து எப்படி கண்டுபிடிச்சி மக்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. கிளைமேக்ஸ்ல எப்படி அந்த கதை முடிஞ்சிச்சு. ஸோ இடையில என்னெல்லாம் நடந்துச்சு, படம் பாலையா படம்னா நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எந்த மாதிரி இருக்கும், ஃபைட் சீன்ஸ்ல இருந்து அவரோட டைலாக்ஸ்ல இருந்து அவரோட என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கும் இந்த படத்துல. ஸோ இந்த படத்தை நீங்க எப்படி நினைச்சு வேணாலும் போய் பாருங்க, மறக்காம இந்த படத்தை பாருங்க. ஆனா ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இந்த படம் கண்டிப்பா இருக்குங்க. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.